ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார் ஃப்ரம் பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ரூஃப் கான்கிரீட் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேல ஷூ மேக் பண்ணோம். தென் காலம் பில்லர் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் லிண்டல் லெவலுக்கு. இப்போ நம்ம லிண்டல் ஹைட்டுக்கு, அதாவது 7 அடி ஹைட்டுக்கு கட்டடத்தை கட்ட போகிறோம். அதாவது செங்கலை வச்சு 7 அடி ஹைட்டுக்கு ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 3 மார்ச் 2026 என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் கட்டடம் வருதோ அங்கெல்லாமே ஒரு மார்க்கிங் பண்ணோம். எங்கெல்லாம் கட்டடம் வருதோ அதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வரி செங்கலை வச்சு கட்ட ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஒரு வரி கட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு லே அவுட் மாதிரி கிடச்சிடும். ஸோ அது கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ஒவ்வொரு செங்கலை வச்சு மேலே ரைஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த லே அவுட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம செங்கல் வச்சு மேலே கட்டணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து 3ஆம் தேதி நம்ம ஆரம்பித்தது, அதாவது 3 மார்ச் அண்ட் 5 மார்ச் வேலை செஞ்சுருக்கோம். அப்படியே பாருங்கள், இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி 6ஆம் தேதி வேலை செஞ்சுருக்கோம், 7 அன்டில் எது வரைக்கும்னா 23, அதாவது 20ஆம் தேதி மார்ச் மந்த் வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். அதாவது பார்ட் 1 வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். இது போக பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 இந்த 3 வீடியோ வந்து லேட்டராக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். காலம் பில்லர் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த பார்ட் 1ல் வரும். காலம் பில்லர் ப்ரிப்பரேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து காலம் பில்லரை வந்து ரைஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமேல் நம்ம செங்கல் வச்சு கட்டணும். அப்படி செங்கல் வச்சு கட்டும்போது காலம் பில்லரையும் செங்கலையும் பக்கத்தில் வச்சு ஜஸ்ட் கலவையை போட்டு பேக் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக பேக் ஆகாது. ஃபியூச்சரில் வந்து கார்னர்ஸ் எல்லாமே கிராக் வரக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலம் பில்லரை வந்து ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, காலம் பில்லரை வந்து ஃபஸ்ட்டு சுத்தியில வச்சு நல்லா கொத்தி விடணும். அது கொத்தி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஸோ தட் அந்த காலம் பில்லர் எல்லாமே வாட்டரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும், ஆஸ் வெல் அஸ் டிப்ரிஸ் எல்லாம் க்ளீன் ஆகிடும். தென் சிமெண்ட்டை வந்து தண்ணியில் நல்லா கலக்கி அந்த சிமெண்ட் பாலை எடுத்து அந்த காலம் பில்லர்லாம் நல்லா பூசி விடணும். இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறமேலு நம்ம செங்கலை வச்சு கலவை வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது எந்த கார்னர்லையுமே வந்து கிராக்குங்கிறது வராது. இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் பில்லர் எடுத்துட்டு அந்த ஹோல் காலம் பில்லர் ஒரு 7 ஃபீட்டுக்குமே செஞ்சிட முடியாது. லிண்டல் லெவல் வரைக்கும் டோட்டலாக எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து இப்படி செஞ்சிட முடியாது. நம்ம எங்கெங்கே ஒர்க் பண்ணுறோமோ, எப்போ ஒர்க் பண்ணுறோமோ அப்போ மட்டும் அத்தனை அடிக்கு மட்டும் நம்ம கொத்தி விட்டுட்டு சிமெண்ட் பாலை வச்சு பூசிக்கணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம செவுரு வச்சு கட்டிடுவோம். தென் நெக்ஸ்ட் டே வந்து எகெயின் மேலே ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தென் அந்த மேலே ரைஸ் பண்ணுற இடத்துல மட்டும் மறுபடியும் கொத்தி விட்டுட்டு மறுபடியும் சிமெண்ட் பாலை வச்சு பூசிக்கணும். ஸோ இந்த காலம் பில்லர் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் முடிஞ்சிடாது. இது வந்து த்ரூ அவுட் த டே நடக்கும். அதாவது 13 நாள் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13 நாளுமே பண்ணியிருந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் 3 ஃபீட் பண்ணியிருப்போம் ஹைட்டுக்கு, சில டைம் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் பண்ணியிருப்போம், சில டைம் வந்து 3.5 ஃபீட்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு நாளுமே எப்பெல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ காலம் பில்லர்ல வந்து நம்ம செவுரு வைக்கிறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு மட்டும் அத்தனை அடிக்கு மட்டும் நம்ம கொத்தி விட்டு பூசிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டேட்ஸில் வந்து நம்ம இது செஞ்சுருந்துருப்போம். இது வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோஸில் இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அதாவது காலம் பில்லரை ப்ராப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறது. அடுத்து பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வீடியோஸில் தான் வந்து நம்ம ரூஃப் காங்கிரீட்டுக்கு மேலே எப்படி செங்கலை வச்சு கட்டி லிண்டல் லெவல் வரைக்கும் ரைஸ் பண்ணாங்கிறது எல்லாமே அதில் கவர் ஆகும். அதாவது செங்கலை வந்து ப்ராப்பராக தண்ணியில் முக்கி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதும் அண்ட் சிமெண்ட் மாட்டரை வச்சு எல்லா செங்கலுக்கு நடுவுலையும் நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்த 3 பார்ட்டில் கவர் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.